வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் விஷயத்துக்குள்ள போவோம். இன்றைக்கி அதுதான் பேசுபொருள். ஸோ அதை பற்றி கதைக்க வேண்டிய கடமை இருக்குது. எங்களுடைய மதிப்புரிய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது பழங்கள்ல அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணை. அவரோட சட்டத்திறனை நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்கள்ல அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாடு கொண்டு. உதாரணத்துக்கு புகையில பழங்கானவர் தெரிவித்ததில் பார்த்தா புகையில பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது புகையில பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால ஆண்கள்ல வர கேன்சர் நாடு கொண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால, ஓரல் கேன்சரால 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000, அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு. அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சா என்று சொல்லப்படுகிற பண்ணை, அங்க உற்பத்தி செய்யப்படுற பழங்கள்ல பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபார்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்க பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்க பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்ப ரைட். என்ன ஃபோனுக்கே பிடிக்கல போடாக்குவான் கன்னடம். ரைட். ஸோ ரீச்சாவில் பாவிக்கப்படுற பொருட்கள் இதுகளில் பழங்களில் தம்பி ஃபார்மலின் அடிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாதிப்புகளையும் ஊசி தம்பி விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஸோ நன்றி அப்பன். புள்ளி விவரங்களை பற்றி நான் தெரியல, சும்மா அடிச்சு விடுவான். ஆனால் ஒரு கொஞ்சம் அதாவது சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஒருத்தர் போட்டிருக்கிறார் நித்யானந்தன் அண்ணா. என்னென்னு கேட்டால், கடந்த முதல்வர் வாழ்வாதாரத்துக்கு சாராய கடை கொடுத்தார், உங்களோட வருங்கால முதல்வர் கல்லு கிடத்துற பேரன்னு சொல்லி இந்த கல்லு புலாவோட நிற்கிற படங்கள் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த இதில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விளம்பரி உதயனில் நியூஸ்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அது மாதிரி நாங்களும் இந்த ஃபேஸ்புக்கில் நியூஸ்களை வாசிக்கிறோம். சரி, அடுத்தது ஊசி தம்பியன் இன்னொன்று சொல்லியிருக்கேன். கேட்டால் பிரபார் மாதிரி படம் வச்சு பிரியோசனம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கான் தம்பி. சரி, அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சீமான் விளையாட்டு தான். சீமான் கேட்டிங்கன்னா சொல்லுவார் தேசிய தலைவர் யார் எப்போ வந்துடுவார், பயங்கரவாதி. நான் வந்த பிறகு தேசிய தலைவர் ரெண்டுவேன். ஆனால் நிறைய பேர் தேசிய தலைவர் கூட பிடிக்கிறவங்களுக்கு சீமான் கடவுள் ரெண்டுவாங்க. எல்லாம் என்ன தேத்தனி வடைக்குத்தான், அதை வச்சு பிழைக்கிறேன். ரைட், இதையும் பார்ப்போம். ரீச்சாக பார்த்துட்டு போவோமா? அடுத்ததே பார்த்து விடுவோம். தங்கச்சியும் உட்காந்து எல்லாரும்
ரைட், ஓகே. அடுத்ததையும் பார்ப்போம். ஏன்னா மக்கள் இந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கணும் பாருங்கோ. ஆன்லைன்ல புக் பண்ணது இவளுக்கு தெரியும் எவ்வளவு சனம் புக்கிங் வந்திருக்காங்க. இங்க என்ன மாதிரி ஒழுங்கு இருக்குன்னா புக்கிங்க நிப்பாட்டி இருக்கணும். இவள் ஒரு கட்டம் வரைக்கும் புக்கிங்க நிப்பாட்டு இல்லை. அப்ப சனம் தொடர்ந்து புக் பண்ணினது அவைக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கல. இவ்வளவு சனத்தை கூப்பிடுறவங்க ஒரு இடத்துல ஒழுங்கான ஆர்கனைசேஷன் முழுக்கப்பல. ஏன்னா நாங்கள் 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். 11 பேருக்கு 41,000 ரூபாய் டிக்கெட் போட்டுருக்கிறோம். வந்த 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைக்கு 3 பேருக்கு 2,000 ரூபாய் அப்படி 6,000 ரூபாய் காசு கட்டி இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஒரு தண்ணி போட்டல் கூட 2 மணிக்கிழமை மேல குடிக்கலாம இருக்கு. அப்ப வேண்ட ஒழுங்குபடுத்தல் பிள்ளைன்றதான் அர்த்தம். நீங்கள் இந்த வீடியோவை எதுல வேணுமென்றாலும் போடுங்க. ரெண்டு மோட்டை போட்டு வடிவானா கதைச்செல்லாம் வடிவா போடுங்க. என்ன கேஸ் என்றாலும் எந்த பேர்ல பதிவு பண்ண சொல்லுங்க. யார் எந்த கோர்ஸ்லயோ எங்க இருந்தாலும் வந்து கதைக்க தயார். சரி, ஓகே, ரைட். இது ஒரு விதமாக மக்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விதமாக மக்கள் கதைக்கணும் அப்படின்னு கேட்டால், என் நண்பன் ஜெயம் கேட்குறார், இப்படி மக்கள் பீகாருக்கெல்லாம் போடுற ஆடிக்கொண்டிருந்தவை அப்போ இந்த போனியல் இப்போ சோத்துக்கு அடிபடுறீங்க. இன்னும் மக்கள் சில பேர் நாட்டில் வெள்ளத்துக்காண்டி சண்டை பிடிச்ச சனம் சோத்துக்கு அடிபட்டு கேட்கணும். அதுகளில் நியாயம் இருக்குது. அடுத்து அவர் கந்தப்பூ வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டார். கந்தையா பாஸ்கரன் அவர் தந்த வீடியோவில் முன்னுக்கு அறிவித்த மாதிரியும் ஒன்று பார்த்தேன் நான். ஸோ எல்லாம் மக்கள் நிறைய வந்துட்டினம் காணுவண்ட மாதிரியும் ஒன்று போட்டிருக்கிறார். அது மக்கள் வந்தாப்புறம் போட்டாரா வரமுறை போட்டாரா தெரியல. பிரச்சனை ஒரே செகண்ட். அடுத்தது பொம்பளையிலும் சண்டை பிடிக்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏலோவில் படிக்கிறதில் யூனிவர்சிட்டி படிக்கிற நேரங்களில் அந்த கடைகளுக்கு பொம்பளைகள் வந்து சாப்பிட்டாலே ஒரு பிள்ளையாக பார்க்குறேன். அது பிள்ளைதான். என்னோட என்ன வேலை வீட்டில் சமைக்கலாம்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு இங்கே எடுக்கலாமே. பொம்பளைகள் வந்தால் வந்து தனியாக வருவினோம், புருஷனையும் கொண்டு வருவினோம், பிள்ளைகளையும் கொண்டு வருவினோண்டு சில நேரங்களாக கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுறாங்க. சில நேரங்கள் அவைகளுக்கு முகம் சுழிச்சிருக்கும். அதெல்லாம் பிள்ளைகள் இப்போ விளாங்குது. பலருடைய கருத்து அப்படியும் இருக்குது. என்னென்னு கேட்டால் வீடுகளில் செய்யலாம்ட்டு வீட்லேயும் செய்யலாம் தான். அடுத்தது என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஆல்ரெடி முன்னுக்கே சொல்லியிருக்கிற மக்களுக்கு இந்த பீஸாக்களில் வேறு குரக்கணங்கள் மாக்கள் திணைகள் எல்லாம் போட்டு செய்யலாம்ட்டு. இப்போ மக்கள் நிறைய பேர் புதுசாக இலைகள் எல்லாம் போடுறோன்னு, இந்த முசுட்டை இலைகள் எல்லாம் போடலாமா. இப்போ நல்லது எங்களோடவே இருக்குது. அதே தான் சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு ஊடகங்களில் பார்க்கல மக்கள் வந்து வேறு தரப்பில் சில பேர் முன்னுக்கே கண்டுபிடிச்சினீங்க. இப்போ நாங்கள் பனை வளத்தை பற்றி நேற்று காய்ச்சிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பனை வளங்களை அழிச்சிட்டு வேறு எப்படி ரீச் ஆகணும்னு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நல்ல கேள்வி அது. ஆனால் சில பேர் வந்து அதை போயிட்டு நீ எந்த ஒட்டுக்குழுவன்னு கேட்டிருக்கணும். சரி, இன்றைக்கு எல்லாரும் ஒட்டுக்குழு தான், அது பிரச்சனை இல்லை, கேட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் பயந்தாங்கொழியாக பதவி அளிக்கிற மாரி இருக்கணும். இப்போ எங்கடா இதுகளை பார்த்தீங்கன்னா பதவி போட்டதான் நாட்டு ஜனாதிபதி என்ன யார் வந்து சொன்னாலும் நானாக யோசித்து அழிச்சா ஒழிய பதிவு எந்த மிரட்டல்களுக்கும் பணிதலுக்கும் இல்லை. சரிதானே? பதிவு போட்டதான் இங்கே ஃபீல் பண்ணி அழிக்கிற வழியே இன்னொருத்தங்க சொல்லி அழிக்கிற அளவுக்கு இல்லை. அப்போ ஊடகங்களில் கதைக்கிற ஒழிக்கிறார்கள் யாருன்னு இல்லை வந்து எங்கட பதிவு அப்படித்தானே இருக்கும். அதாவது துணிஞ்சவர்களுக்காகவும் சிலவர்களுக்காக தான் எங்கட குரல் இருக்கும். அப்போ நல்லவர்களுக்கான தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ பதிவுகளை போட்டால் அவன் ஒட்டுக்குழு ஒன்று கேட்பான், அல்லது வெட்டுக்குழு ஒன்று கேட்பான், அல்லது இபிடிபி ஒன்று கேட்பான். அதுக்காக வந்து பதிவுகள் அளிக்கிறது. சும்மா பொதுவாக சொல்கிறோம். பொதுவாக எல்லா ஊடகங்களையும் பார்த்து தகவல் வச்சோணும். இப்படி தான் நாங்கள் வச்சோன்னு கேட்க என்ன வந்து ஒருத்தன் காய்ச்சி பார்த்தா சரி வரலாம். கடைசி என்ன பிடிச்சி கேட்டான், நீ டக்ளஸ் என்ன சித்தப்பா வேண்டான். அவனுக்கு தெரியாதவங்களை சித்தப்பா தான் உண்மையாக டக்ளஸுக்கு கேஸ் வச்சு வர அந்த பெட்ரோல் நேரம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ரெண்டாவது நாட்டு பிரச்சனையான நேரம் பெட்ரோல் தட்டுப்பாடு. அப்போ இவர் ஐசிஆர்சிஆர் ரெட் க்ராஸுக்கால கொடுக்க வழி கிடைக்கல. டக்ளஸ் ஏதோ கப்பம் கட்டதாகவும் இப்போவும் இருக்கிறார். இப்போ தான் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சேவன் முந்தி ஜெஃப்னாக்கு மட்டும் சேவன், இப்போ ஸ்ரீலங்கா பாலகிருஷ்ணன் அப்போ அண்ணாவோட தம்பி. அப்போ அங்கோட பிளட் அண்டைக்க தெரியுதா அப்பா அண்ணா அப்படி அப்பா தம்பி என்ன அப்படி இருக்குன்னு தெரியுதா. டக்ளஸ் இல்லை நல்ல ஒரு கை பார்க்குறானே. அப்போ டக்ளஸ் வந்து வெரைட்டி சீல் வைக்க வலிக்கிட்ட சீல் வச்சுருக்கிறார். பிறகு வழக்கு வச்சு உடச்சி எடுத்தது. பிறகு அப்போ ஆறு பழைய எம்பி கதைக்கிறான் பாலகிருஷ்ணன், எனக்கு ஒரு 4 லிட்டரோ 40 லிட்டர் பெட்ரோல் தாங்கினாரா. ஒரு சொன்ன நேரம் நீ பழசப்பா புது எம்பி என்னாலும் லைனில் வந்து நிற்கணும், லைனில் வந்து 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்.
இப்படி கிணவேர் அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அவர் ஒருத்தருக்கும் கொடுக்கல, லைனில் நின்று 4 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தவர். ஸோ இப்போ இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அதாவது என்ன வந்து ஒருத்தர் நீ டக்ளஸ் சித்தப்பான்னு கேட்டேன், அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்பார். அப்போ அதுகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு நாங்கள் பதிவுகள் அளிக்கக்கூடாது. சரி, மற்றது பன வளங்களை வந்து இவர் எப்படி வெட்டினார்ன்றது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நானாவது முதல் யோசிச்சேன், இது ஒரு காடான இடம், இதுக்குள்ள பனைகள் நாவல்கள் எல்லாம் நின்றுருக்குமே. பட் எனக்கு அது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைக் பண்ணல. சில பேர் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். ஒரு அதே மாதிரி தான் சக்கு வாசுதம் வந்து காடுகளை அழிச்சு யானை போகிறத நிப்பாட்டிட்டு சில விஷயங்களை செஞ்சேன்னு சொல்லி அங்கே கேள்விகள் படுது. அப்போ அவர் நக்கல் அடிக்கிறார், ஜானைகள் எல்லாம் மாறி போகுது, நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இப்போ ஜானைக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தானே பிரச்சனை உண்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ பனைகளை அழிக்கிறத பற்றி கதைக்கிற ஆக்கள் அண்டைக்கில் இங்கே பனைகளுக்கு வந்து இங்கே பொம்பர்கள் கையில் அடிக்கிற முழு பனைகளையும் பற்றின ஆக்கள் தான். இப்போ சில இடங்களில் சில நல்ல விஷயம் வருதுன்னு சொன்னால் சிலதுகளை நாங்கள் அதை பெருசாக அடுக்கல. அது இப்போ சக்ருண்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டா அவற்றை முழு பின்னணியுமே தெரியாது. ஆனால் அதில் ஆன்மீக நிலையம் பண்ணேக்க ஜானிகள் தண்டை வாட்டில் மாறி போகுது. அப்போ அது ஒரு இஷ்யூ இல்லை. அது மாதிரி இதுவும் ஒரு நல்லொரு மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய மாதிரி இடம் பண்ணேக்க சில மரங்கள் இதுகள் போகிறதா ஒரு பெரிய பாரதூர குற்றமாக எடுக்க முடியாது. பட் அது மறந்தரைக்கிறது குற்றம் தான். சரிதானே? ரைட். இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். மற்றது பீசாக்களுக்குள்ள பல விஷயங்களை போட்டு வீடுகள்லேயும் பெண்மணிகள் செய்யலாம். பட் இப்போ என்டர்டெயின்மெண்ட் மக்கள் வரைக்கும் இதே கன்செப்டில் தான் நானவங்க இருந்தால் நிறைய பொம்பளை என்ன முழுசி பார்த்தாலும் இருக்கிறாள். இவருக்கு என்னடா காசு இருக்குது, நாம் வந்து சாப்பிட இவன் ஏன்டா சொல்கிறோன்னு ரேஞ்சில் பார்த்தாக்களும் இருக்கிறேன். சில நேரங்களில் தெரியும் நான் இப்போவே இப்படி கிடைக்கிறான்டா. A-level யூனிவர்சிட்டி படிக்கலாம் நேரே சொல்லிவிட்டுருவோம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து பக்கத்தில் இப்படி வந்துருச்சுன்னு வேண்டாம் பொடியை பார்த்தா சொல்கிறேன் அவனை வீட்டை சமைக்கலாம். அப்போ வாங்கி வழியாக தெரியும் தனக்கு தான் சொல்லப்படுதுன்னு. என்னடா மாதிரி சமைக்காது உனக்கு வந்து என்னொன்னா எப்படி சாப்பிட்ற பொம்பளைக்கும் புருஷனுக்கு தெரியும். அதுமே அப்பல சுவாசம் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ கோயில்களுக்கு வந்து யாரோட கூட வந்து நிற்கலாம். ஏன்னா ஸ்விம்மிங் உங்களுக்கு வந்து நினைக்கிற நேரையே பார்த்து. இட்ஸ் ஓகே. 1 minute ப்ளீஸ். அதெல்லாம் வேண்ட சுதந்திரம். அப்போ தான் நான் பிற எனக்கு ஒரு தெளிவு வந்து என்னென்னா, இப்போ நான் கல்யாணம் கட்டி என் மேனேஜ் இருந்தேன்னு சொன்னால் நான் வீட்டை சமையப்பான்ட்டு சாப்பிடலாம். பீஸாவோ பர்கரோ அல்லது புட்டோ என்ன சொல்கிறது இந்த இலை உளிகளோ எங்கட வீட்டில் தான் இது அவிக்கிறது என்னது புட்டுக்குள்ளே இது போட்டு என்னது இந்த குறிஞ்சாலிகள் இதுகள் எல்லாம் அந்த காலங்கள் அப்படி ஒரு ஆளை இது அவிச்சு தாப்பான்ட்டு இது சாப்பிடலாம். ஆனால் நான் போய் இன்னொரு தண்டை மேனேஜ் போய் ஓப்படுக்கக்கூடாது. சரிதானே? அதான் வேண்டிய சுதந்திரம். ரைட். அது மாதிரி உடுப்பண்ணா நான் ஒரு வேட்டியை கட்டிட்டு போகலாம். பட் கோயிலில் வந்து கலாச்சார சீரடாக இருக்கிறத சொல்லத்தான் போனோம். சாப்பாடுன்றதா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற இஷ்யூ. சரிதானே? இப்போ இந்த பொம்பளை கூடி நான் கேட்கலாமே நீ வீட்டை சமைக்கலாம்ட்டு. பட் பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குது, இங்கே இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ வீட்டில் இருந்து பீஸா சாப்பிட்றதுக்கும் வீட்டில் இருந்து குரக்கம் ரொட்டி அவிக்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் எல்லாரும் ஒரு விழா மாதிரி போயிக்கல. இன்றைய பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் எங்கள்ட நம்பியாக்கண்ட பட்ச் மற்ற பயங்கரனாக்கண்ட பட்ச் எல்லாமே வந்து ஒன்று கூடலுக்கு பீச்சாக்கு தான் ரீச்சாக்கு தான் போனது. அப்போ கொமிஷன்களை தான் கொடுத்துட்டு மாதிரி அது ஆக்களுக்கு. ஆனால் அங்கே போனதுண்டா ஒரு சிறப்பான இடம்னு சொல்லி ஒரு மக்கள் எல்லாம் போயினோன்ற ஒரு பேர் எடுத்துருக்கு. அப்போ அதுகளை நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் குழப்பக்கூடாது. இப்போ வெளிநாடுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் அந்த தமன்னாக்கா வந்து வழியாண்டு ஆடினதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பாங்களா அவங்க. அப்போ கலாச்சாரம் கிடாது அவங்களே இது புலிகளின் புண்ணிய பூமி தமன்னாக்கா வந்து ஆடி கலாச்சாரம் கெடுதுன்றாங்க. அதே தமன்னாக்கா தான் ராணி தேர்லையும் ஆடி இருக்கிறாங்க. சரிதானே? மக்களே பார்த்துருக்கீங்க, நாங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கோம். 2.9 மில்லியன் வியூஸ், நல்ல டான்ஸ். அதை வச்சு ஒன்று சொல்கிறது புலிகளின் புண்ணிய தேசம் இங்கே டான்ஸ் ஆடி புலிகள்னா கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க. வேறு அவரை பார்த்தா அவர் யூடியூப்பில் 50,000 பார்த்துருக்குறாங்க அங்கே இருந்து. சரியோ? அப்போ அவைக்கு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை என்னென்னு கேட்டால் இங்கே மக்கள் வந்து தாங்கள் டேட்டிங் பீட்டிங் ஷூட்டிங் எல்லாம் தெரியும்படி வெட்டிடலாம். இங்கே வந்து எல்லாம் இது புலிகளின் புண்ணிய பூமிண்டு தமன்னா டான்ஸ் பார்க்கக்கூடாது, இது பார்க்கக்கூடாதுன்னு அவையாகவே ஒரு செட்டப்பை வச்சு கொள்வது. ஆனால் எந்த கன்செப்ட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அது எனக்கு சரியான பிடிக்காத விஷயம். தமன்னா வந்து ஆடுறது பிரச்சனை இல்லை, தமன்னா வந்து ஆடித்தான் எங்களோட கல்வி வளரணும் இல்லை, பாடி இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த கல்விச்சுக்கு ஆல்ரெடி புக்டு. சரி, அப்போ இதே நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு களியாட்டத்துக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு மக்கள் போகிறத சில புலம்பெயர்ந்த ஆக்களுக்கும் பிடிக்குது இல்லை. மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ வந்து தூக்கி போராடி கொண்டு இருக்கணும்ன்ற மாதிரி. இப்போயே ஒரு காலத்தில் போராடின ஏன் யுத்தம் இல்லை, அதுக்காண்டி என்ன போராடின சனம் அப்போ ஏதோ நாட்டு விடுதலை காண்டி போகிறான்னா இப்போ சோத்துக்கு அடி விடண்டா என்ன அது
சோறு வராட்டி அடிபடத்தானே வேணும். இப்போ அவைகள் எல்லாரும் பிள்ளை பெற்று கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றா பிள்ளையருமோ தெரியும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை தெரியுமேண்டா. எல்லாட்ட பிள்ளையங்கட பிள்ளைன்ற மாதிரி சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைண்டா அப்படி ஒரு ஃபீல் பண்ணும். அங்கே போராடத்தான் வேணும். ஒரு தனி மனித குணவில்லையே ஜெகத்தின் அழித்துனா பாரதி என்ன மாதிரி அந்த பிள்ளை பேசுறது சரி. அது அவள் வீட்டை சமைச்சிருக்கலான்றது அடுத்த பிரச்சனை. வீட்டை சமைக்கக்கூடிய ஆள் நீங்கள் வீட்டை சமையுங்கப்பா. நீங்கள் என்ன புட்டுக்குள்ளே பீஸா போடுறீங்களோ, பீஸாக்க புட்டை போடுறீங்களோ, அல்லது முருக்கம் இலையை போடுறீங்களோ, குறிஞ்சா இலையை போடுறீங்களோ, அல்லது கொண்ட இலையை போடுறீங்களோ, அது உங்களோட பேச சரிதானே. என்ன தேக்கம் இலையை போடுறீங்களோ, அங்கால என்னென்னு இருக்கும், வெள்ளார் இலையை போடுறீங்களோ, அல்லது வடை சொட்டு போடுறீங்களோ, அது உங்களோட பிரச்சனை. ஆனால் ஊரில் உள்ள ஒம்பளியல் முழுக்க வீட்டை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது சரிதானே. அது நானும் ஒரு காலத்தில் அப்படி தவறாக விமர்சித்தால்தான் பக்குவம் என்ன கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் அந்த பக்குவம் வரைக்கும் அது விளங்கும். சரி, அடுத்தது எல்லாரும் ஒரு காலத்தில் போராடினன்றதுக்காண்டி இப்போ இங்கே போராட்டம் இல்லை, அவன் ரீச்சாக்கு போகக்கூடாது இல்லை. இப்போ என்ன நண்பர்களுடையால் பேரை சொல்கிறேன். சில பேரும் சொல்லலாம், ஆனால் சில பேருடைய பேர்களை என்ன சொல்கிறது அது ஒன்றும் இல்லை. அப்போ நண்பனண்டபடியால் நான் அவருடைய பேரை சொல்கிறேன். ஏன் கேட்குறார் என்னதுக்கு இதுக்கு விகாரைக்கு அடிபட வராத கூட்டம் ஏன் நான் ரீச் அளவு அடிபடுது. உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைடாப்பா. விகாரைக்கு அடிபடுறவன் விகாரைக்கு அடிபடி. இவன் எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்தவன் விகார பிரச்சனை நடக்க இந்த பொம்பளை நின்று இருக்காது. உங்களோட மைண்ட் செட்டுகள் அப்படியே இருப்பீங்க. வைரமுத்து இந்த கவிதை மாதிரி குருதை கடவுட கொஞ்சம் காதலித்திருப்பார். இன்னும் சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லி போட்டு ஒரு காக்க கூட உன்னை திரும்பி பார்க்காது, உலகமே உன்னை திரும்பி பார்க்குறதா தோன்றும் பண்ண மாதிரி அந்த காதலர்களுக்கு. அது மாதிரி தான் இந்த பிரச்சனை உள்ள வந்து கட்சியோட நின்று கொண்டு போயிட்டு நின்று கொண்டு விகாரைக்கு முன்னால் குழம்புறதுக்கு அது எப்பயோ குழம்பினதுக்கு இப்போ வந்து சேனம் குழம்புறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்பும் இல்லை. அவன்கிட்ட சேர்ந்து நம்மளுக்கும் நாங்கள் போராடிக்க ஆக்கள் வேறு இல்லை. அங்கே நீ கேட்க ரெண்டவன் அப்படி ஐயா. அது மட்டும் இல்லை, விகார போராட்டம் பண்ணுறது தேவையில்லை என்னென்னு கேட்டால் விகார கட்ட முதலே கையத்திரன் மூவார் ஆக்களுக்கு மனு கொடுக்கப்பட்டது ஐஐடி மக்களால். அதை அடித்து வச்சு போட்டு இன்ஜெக்ஷன் ஒன்றும் எடுக்க இல்லை. இன்ஜெக்ஷன் ஒன்றுனா சில புலங்களில் இருந்து ஒழிக்கிட்டு என்னென்னு சொல்லிக்கொண்டு வரைஞ்சி கட்டி வருவினோம். அப்போ உயர் பாதுகாப்பு வலயம் உண்டு, சட்டம் தெரியாது. உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு ஆக்கள் போகலாலேயே ரெட் போகும், அதாவது இன்ஜெக்ஷன் ஆர்டர் போகும். ரெட்ன்றது ஐ திங்க் டாக்குமெண்ட்ஸி வைஸுக்கு, இன்ஜெக்ஷன் ஆர்டர்ன்றது தடை உத்தரவு. ரெண்டும் அண்ணதம்பி மேலே தான் லோ ஆக்களை கேட்டுக்கொள்ளுங்க, தடை உத்தரவு கொண்டு எடுக்கலாம். அதுக்கு ஆக்கள் போக தேவையில்லை. அப்போ அதையே செய்யாமல் தான் விகார போராட்டம் இன்றைக்கு கட்டி முடிச்சாப்பட விகாரை போராடினோம். இதுக்கு ஆக்கள் ரெண்டு சண்டை அடிக்கிறவளோ பைத்தியாரத்தனம் அவையவை தங்கட பிரச்சனை. இதுதான் ஒரு கதை என்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் சொன்னானு தெரியாது. ஒருத்தன் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு குளிகளோட அப்படியே கொண்டு போனானா. ஒரு கொஞ்சம் குளிகளை தூரத்தில் பார்த்தேன் ஆடு வச்சுக்கிறவன். சோக்கான குள்ள இதை கொண்டு ஆட்டுக்கு போட்டுனா திறமை இவனும் ஆட்டுக்கு தான் கொண்டு போகிறான். அவன் வச்சிருக்கான், அவன்கிட்ட பிரச்சனை. அங்கால கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா விவசாயி தோட்டம் செய்கிறவன், பயிர் வைக்கிறவன் பார்த்தா கொண்டு போகிறார் குள்ளைய உட அந்த மாதிரிக்குள்ள இதை கொண்டே வெட்டி தாட்டு வாழைக்கு போட்டால் குலை ஓடுமுண்டு அவற்றை யோசனை. அடுத்தவர் அங்கால ஒரு மனுஷி பார்த்துட்டு தான் வந்தாலே இதை காய வச்சா சுள்ளி வரும். அந்த சுள்ளியில் எடுத்து அப்பம் சுட்டு விற்கிறான். நாலாவது ஆள் பார்த்தார், அவரை அவனுக்கு யோசிக்கல, போய் தட்டி கேட்டுருக்காரு. என்னது கொண்டு போய் என்ன குழந்தை பாவட்டமில்ல தம்பி, என் ஒய்ஃப் குழந்தை பெற்றிருக்கிறா, அவள் கொஞ்சம் உடம்பு இல்லாது, முதுகுகள் எல்லாம் நோவாக இருக்குது, அவளுக்கு இதை பாவட்டமில்லையால கொஞ்சாதே புளிப்பாட்ட போகணுன்னு நல்ல புருஷன் சொல்லியிருக்கிறேன். அப்போ மனுஷியை புளிப்பாட்டத்தானே வேணும், பிள்ளை பெற்று கொடுக்க வேண்டிய. அப்போ அவர் அந்த கடமையை செஞ்சிருக்கிறார். ஆனால் பார்த்தவே எல்லாம் என்ன ஒவ்வொரு சிந்தனை. அது மாதிரி தான் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெயமண்டாலும் சரி, இந்த மனுஷி வந்து பாவம் அது வந்து விகாரைக்கு வர இல்லையா. விகார போராட்டம் நடக்க அது கனடாவில் நின்றதும் அமெரிக்கானது யாருக்கு தெரியும். எங்கட மக்களோட சிந்தனை. மற்றது போராட்டம்ன்றது மாத்தையர் சொன்ன மாதிரி ஒரு அநீதி நடந்தால் அதுக்கு அநீதிக்கான விலங்குகளே போராடும். அப்போ இந்த இடத்துல வந்து உண்மையில் கந்தையா பாஸ்கரன் ரீச் ஆகல மிகவும் தவறு நடந்திருக்கு. பணத்தை மட்டும் முக்கியம் வச்சுக்கொண்டு புக்கிங் எல்லாம் செஞ்சிட்டினோம். சரி, இது இப்போ பல இடத்துல நடந்தது. இப்போ என்ன கூட நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து கேட்கல, 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தேன். 2 பேருக்கும் ஓகே ஆகினது. அங்கே வந்து இவங்க எல்லாருக்கும் கொடுத்து போட்டு 2 பேர் போன இடத்த ஒருத்தருக்கு மட்டும் டிக்கெட் ஆளை விட்டுட்டு மற்றவரை விட்டுட்டாங்க. இன்டைரக்ட் அந்த கேஸ் இருக்குது. சம்மந்தப்பட்டவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணினாலும் அது எனக்கு கேஸை கன்சியூமரை கொடுத்து இந்த கன்சியூமர் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இந்த கேஸ் எடுக்க மாட்டான். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்ன செய்யணும் உண்மையா, நீ வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் இல்லையேன்னு சொன்னால் 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ண வேணும், அங்கே தங்குற காசு கொடுக்க வேணும். அந்த இவர் நார்மல் ஃப்ளைட்டில் அவரை விட்டுருக்குறாங்க, எக்ஸிட் ஃப்ளைட்டில் விட்டுருக்குறாங்க, டைரக்ட் ஃப்ளைட் டிஃப்ரெண்ட் கொடுக்கணும், பெனால்ட்டி கொடுக்கணும். இதெல்லாம் செய்கிறாங்களோ இல்லை.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இப்படித்தான் காசுப்பட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை புக் பண்ணிட்டது. பேசஞ்சர்ஸ் கஷ்டப்படிக்கணும். இன்றைக்கு அதில் நிற்கிற சனங்களுக்கு இவர் திருப்பி காசை கொடுக்குறாராம். ஒரு குடும்பம் படுற வலி வேதனை துன்பங்களுக்கு வெறும் தெரியுமா? இவர் கல் வண்டியை போட்டு அடிக்க நிற்கிறேன் காவாலி ஆண்டி வரும். சரியோ? அப்போ அங்கே வந்து சின்ன சனங்கள் இவ்வளோ இன்றைக்கு நிறைய மெடிக்கல் சென்டர்ஸில் போனீங்கன்னா டாக்டர்ஸ் மாதிரி இருப்பினோம். சரியோ? அங்கே பேஷண்ட்ஸ் 20 பேர் வந்தவரை அவர் வலிக்கிடுவார். சில நேரங்களில் 4-5 பேஷண்ட்ஸ்ன்னு சொன்னால் இவர் வரமாட்டார். நான் பேர் சொல்ல விரும்பல, இப்படி தான் நான் அவர்கிட்ட போனேன். அப்போ 2 பேர் தான் அவருக்கு இங்கே சொல்லியிருக்கோம். 2 பேரோட அவர் கேன்சல் பண்ணிட்டார். அப்போ நானும் இன்னொரு அம்மாவும் வந்து மெரிசுவில் எழுத மாட்டாங்க ஓட்டோவில் வந்தது. நான் பேரையும் டாக்டர்ன்ற பேரையோ அல்லது கிளினிக் சென்டர்ன்ற பேரையோ சொல்ல விரும்பல, விஷயத்தை சொல்கிறேன். அப்போ வந்தால் அவர் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 4:30 வரைக்கும் இருந்தவரை அரை மணி நேரம் அப்புறம் சொல்கிறார் அவர் வரமாட்டேன். இன்றைய பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு பிஏ இருக்குது, நடிகைக்கு. ரஜினிகாந்த் பிஏ இருக்குது, பராட்டா சூரிக்கு பிஏ இருக்குது, அங்கட யோகி பாவுக்கும் பிஏ இருக்குது. அதாவது பர்சனல் மேனேஜர் எங்கே போகிறார் எங்கே போகிறார் என்ன புக்கிங்கன்னா அவருக்கு தெரியும். ஆனால் 58 சேனலிங் சென்டரில் செய்கிற டாக்டர்ஸ் மாதிரி இருக்குது. சரி, எவ்வளோ காசு வேண்டினோம்? ஒரு பிஏ வச்சிருக்க முடியலை. இன்றைக்கு இங்கே இருக்குது, இன்றைக்கு இங்கே இல்லை. இவர் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவர் அப்போ தானே அவங்க வலிக்குறார். வந்துட்டு தெரியும் தான் நான் கொடுத்தேன் என்னாட்ட சத்யேந்திரா அந்த லோயர் ஹேக்னோட நான் தான் காய்ச்சது. அப்போ நான் இல்லை ஒரு லோயரை வச்சு காய்ச்சினா. அப்போ என்னென்னு சொன்னால், இப்படி நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு ஒரு 50 லட்சம் கேஸ் போட்டு ஒரு கேஸ் அடிப்போம். ஐயோ அண்ணா நாங்களும் இங்கே வேலை செய்யணும். ஓகே, நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு உங்களை நிர்வாகத்துக்கு இப்படி சொல்லுங்கள். இனிமேல் இப்படி ஏதாவது டாக்டர்ஸ் இப்போ பேஷண்ட்ஸ் வந்தால் பிறகு டாக்டர் நான் இனித்தான் பெற போகிறார் அல்லது கேன்சல் பண்ணுற மாதிரி செஞ்சீங்களென்றால் உங்களுக்கு பெனாலிட்டி அடிபடும். ஆனால் அதே மாதிரி இப்போ கிட்டடி ஏதோ ஒரு கவுன்சிலிங் ஏதோ ஒரு சேனலிங் சென்டருக்கு நிறைய காசு ஒன்று அடிபட்டுருக்கு. இப்படி அடித்தா தான் வளர்த்து வருவாங்க. சரி, அப்போ ரீஜா பாஸ்கரன் என்ன செஞ்சிருக்கிறார்? நிறைய காசு புக் பண்ணி விட்டுட்டார். அப்போ இவர் தன காசைத்தான் பார்த்துருக்கிறார் ஒழிய மக்களுன்றதை பார்க்கல. மற்றதாங்க ரீச்சாவில் வர்ற பழங்களுக்கு ஃபோமிலின் அடிபடுறா ஊசி தம்பி சொல்கிறான். பார்லிமெண்ட்டில் சொன்னால் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகும். பட் அது எங்கே சொல்லணும்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உண்டு. நுகர்வோர் பாதுகாப்பில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்குரிய செய்யலாம். அல்லது தங்கச்சி கௌசல்யாட்ட கொண்டுச்சு நீ ஒரு வழக்க வைக்கலாம். அது பிள்ளை பீஸா சாப்பிடும் மொழியை வழக்கு வைக்காது. அதனுடைய அளவர லோயரை பார்த்து நீங்கள் வந்து ஊசி தம்பி நீங்கள் வந்து ஒரு வழக்க வைக்கலாம். யாருக்கு? ரீச்சா பாஸ்கரன் வந்து ஃபோர்மலின் அடிக்கிறது உண்மையாண்டா பழத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வழக்க வச்சு நட்டகிட்ட வாங்கி கொடுக்கலாம். சரிதானே? மற்றது பனைகளை தவிச்சு ஒரு இதை நடத்துறதுன்றதும் சிலர் சொல்லுவாங்க போல் தவறு தான். ஆனால் அதே நேரம் ஒன்று உருவாகிட்டுது. இனி அதெல்லாம் காய்ச்சி ஒன்றும் செய்யலாது. மற்றது மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வீட்டிலேருந்து புட்டை வச்சு சாப்பிடலாது. மற்றது எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க போல் முழு பேரும் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த நண்பன் விகாரைக்கு போன மாதிரியே இவை சில பேர் சொல்லுவா போலையும் வெளிநாட்டை வந்து சோத்து கடிபடக்கூடாது இல்லை. எல்லாரும் வீட்டில் சமைக்க மாட்டோம். ஒரு சந்தோஷத்துக்கு பெம்பலுக்கு பாட்டுகள் ஆட்டுகள் போகிறது பிள்ளையாண்டு இல்லை. அது என்டர்டெயின்மெண்ட். சரிதானே? அப்படியே இல்லைன்னு சொன்னால் மண்டேக்கில் வீங்கி தனியாக இருந்து புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டி வந்துடும். சரியோ? என்டர்டெயின்மெண்ட்ஸ்கள் போகணும். என்ன தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு மக்கள் பாவங்களாக இருக்குது, கஷ்டப்படுதுகள். ஒன்றும் பிரச்சனை. எப்போதுமே யுத்தம் நடந்தது, யுத்தம் நடந்தது, 40 நேரம் செத்து போனாங்க, 40 நேரம் பேர் செத்து போனாங்க. அது கவலை தான். அதையே சொல்லி இருக்கிறவனை சாவடிக்க கூடாது. இப்படி தான் அண்டைக்கு இங்கே ஒருத்தர் பொக்கெட்டுக்குள்ள இருந்து சுருட்டு விழுந்துட்டு உடனே ஒருத்தன் வலிக்கிட்டான் அப்படி இயக்க சாப்பாடு. உங்களுக்கு தெரியுமா முள்ளி வாய்க்கால் என்ன நடந்துட்டு பக்கத்தில் நடந்தாட்டே பொக்கெட்லேருந்து சுருட்டு விழுகிறதுக்கு முள்ளி வாய்க்காலுக்கு என்னடா இது மக்களுக்கு ஒரு வருத்தம் தானே? யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு வரும். அதாவது அந்த மாதிரி கேட்பாங்க. முழங்காலுக்கு மட்டும் காணலாம். முல்லை வாய்க்கால் என்ன நடந்தது தெரியுமோ? முள்ளி வாய்க்கால் நடந்தது, சண்டை நடந்தது, செத்து போச்சுன்னா அவ்வளோ. அதுக்கு என்ன? அதுக்காண்டி முள்ளி வாய்க்கால் நடந்தான்னு சொல்லி இப்போ இருக்கணும் நம்மளுக்கு முள்ளி வாய்க்காலுக்கு அனுப்புகிறாங்கடாப்பா. அதுக்காண்டி அவங்களோட தியாகத்தை நான் கொச்சப்படுத்தல. சிலது அப்படியான அதுகளுக்குள்ள போயிட்டு இல்லைன்னா அதோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். மாற்றிடலாம். 1 minute ப்ளீஸ். தானே? ஓகே, இப்போ கந்த போட்டு வருவோம். இளையவாத சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டா. கீழே இருக்கோம் மேலே வருவான், மேலே இருக்க கீழே வருவான். இதே கந்தையா பாஸ்கரன் தான். இதே ஐபிசி உசாந்தனை வச்சு ஆரோ ஒருத்தனுக்கு தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னு ஒரு அறிக்கை கொடுத்தவர். ஒரு காலத்தில் 2 வருஷம் கூட ஆக இல்லை. கர்மா பாருங்க எப்படி நடிக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட பொடி என்ற அப்பாட்ட படிக்கிறது, அந்த சம்பந்தப்பட்ட பொடி என்ற அப்பாவை போய் பார்க்குறது, சரியோ அந்த ஆசிரியரை போய் பார்க்குற மாதிரியாக இருக்குது. நண்பர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் கொடுத்துருக்கான் பாஸ்கரன் 2 பேருக்கு. அது இல்லைன்னு சொல்லி
அது வரவேற்கும். ஆனால் அவன்கிட்ட கேடு படித்து போட்டு சரியோ, அவன்கிட்ட இருந்து 1 கோடியோ 10 கோடியோ 100 கோடியோ எத்தனையோ கோடி ரூபாய்க்கு வருமானங்களை நட்பு ரீதியாக வாங்கி போட்டு அவனுக்கு 2 கம்ப்யூட்டர் கொடுத்து பேக்காட்டி போட்டு கடைசியாக அவன் இதெல்லாம் தெரிஞ்சு ஆஸ்திரேலியா சும்மா கொடுக்க ஆஸ்திரேலியா வழக்க வச்சு கோடிக்கணக்கில் காசு அடிச்சு இவருக்கு உதவி செஞ்சினான்னு சொல்ல ஹூம் ஹெல்ப் டு ஹூம்ன்ற தலையங்கத்தில் நீ இனிமேல் யாருக்கும் உதவி செஞ்சான்னு சொல்லக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியா அரசாங்கம் தீர்ப்பு வழங்கின கடுப்பில் வந்து மைக்கை பிடிச்ச மூக்கை பிடிச்சா வாயாவண்ட தெரிய உசாந்தனை பிடிச்சி வச்சுக்கொண்டு கோட்டையை சூட்டையும் போட்டு கரடி குட்டிக்கு இது போட்ட மாதிரி இருந்து கொண்டு பேட்டி எடுக்கிறார். இவர் எழுதி கொடுக்க பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு வரான். இவன் ரேஞ்சில் பொண்ணு பார்த்தா அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இந்த கர்மம் பாருங்க 2 வருஷத்துக்கு பிறகு சுற்றி கொண்டு வந்து அடிச்சிருக்குது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்ய வேணும்? 2000 ரூபா வேண்டி இருக்கிறான்னா சின்ன பிள்ளைகள்ட்ட எவ்வளோ அநியாயம் 3000 ரூபா. சரி 3000 ரூபான்னு சொன்னாலும் மக்கள்கிட்ட திருப்பி ஒரு காசை கொடுக்குறாராம். அந்த டைமில் நீ அந்த 3000 ரூபாய் திருப்பி கொடுத்தா அவன் எனர்ஜி வேஸ்டேஜ், டைம் வேஸ்டேஜ், அந்த குழந்தை ஒன்று சாப்பிடாம இருந்த ஒரு வேலையை நாளை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தை ஒரு 5 நிமிஷம் அழுதுன்னு சொன்னாலும் அது ஒரு கர்மம் தான். இந்த குழந்தைய அழ வச்சிருக்கிற நீ எவ்வளோ நேரத்துக்கு, அதுக்கு வயிற்றில் குழந்தைய பற்றி தாய்மை உள்ள வைக்க தான் தெரியும், மேலே தெரியாது. அதில் சொல்லுங்க வீட்டை நினைக்கலாம் தானே. சரி அவை என்னோட பார்ப்போம், சும்மா பொதுவாக சொல்கிறோம் சில பெண். அப்போ கல்யாணங்களுக்கு குடும்பமாக போகிறது பிள்ளைகள் வருஷத்தில் இருக்க வருதுகள் போகுதுகள். அதை நாங்கள் எல்லாத்துக்கும் புலிகள் இருந்த தேசம் மொழிவாய்க்கால சண்டை நடந்ததுன்னு சொல்லி போகிறதுகளை நாங்கள் மறைக்கிறோம். அது எப்பயோ சண்டை நடந்தது கண்டிப்போம் சண்டை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியே எங்களுக்கு திருப்பி ஏன் சொல்கிறோம்டா, நிறைய பேர் பிள்ளைங்களில் போட்டிருக்கிறோம். எங்களோட நாட்கள் போராடின காலம், போராடினவை ஏன் உங்கள் போயினவன் போராடினான்னு சொன்னால் அப்பயே பேர் நடந்ததுக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கே இங்கேயே பாண்டியன் சுவை விட்டோன்னு சொல்லி களியாட்டங்கள் என்னென்னு சொல்ல பாண்டியன் சுவிட்டு பார்த்துருப்பீங்க. சோக்கான சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். அப்போ சாப்பிடா இருந்தது எல்லாரும். பஜ்ரோக்கள் எல்லாம் ஏக்காக்கள் இல்லாமல் சாப்பிடுவாங்க சோக்கான சாப்பாடு. நான் தான் சாப்பிட்ருக்கேன் பழகி போய்க்க. பாண்டியன் சுவைட்டு நல்லா இருக்கும். அங்கே குளிர்காலி இல்லையா. அப்போ இயக்கம் இருந்த காலங்களும் ஒன்றும் இருக்கு இல்லையே. அப்போ களியாட்டம் பண்ணுறது இப்போ வடிசாரங்காய்ச்சி விற்கி இல்லையே. இப்போ வடிசாரங்காய்ச்சி விற்றினோம் அவன் பீரை பார்க்குறான். அவ்வளோதான் வித்தியாசம். அற்கோள்கள் எல்லாம் இப்போ இந்தியில் வந்து 25 வீத அற்கோள். இது நான் நிசாமணி நேரம் கட்டினேன். அவையில் வந்து 100 வீத அற்கோள். அது 400 ரூபா, இது 100 ரூபா. அப்போ 4 வேண்டினா 100 வீத அற்கோள் இதுக்கும் வந்துடும் வேண்டைக்கு. எல்லாம் உண்டு தான். இங்கே அதை குடிச்சிட்டு கலாச்சாரம் சீரெடுதுண்டா அரைக்க 400 வீத அற்கோள் 100 வீதத்தை. உங்களுடைய 4 குடித்தாலும் அதே கலாச்சாரம் சீரணும், அதே பஞ்சாயத்து கடிக்கத்தான் போகிறான், பாலியல் ரீதியாக தவறு நடக்கத்தான் போகுது. ஆழமாக பார்க்க சரிதானே. ஸோ மற்றவனுக்கு மண்டையை கழுவக்கூடாது. அப்போ அந்த களியாட்டங்கள் புள்ளின்றது தவறு. விடுதலை புலிகளோட காலங்கள்லையும் இதுகள் நடந்தாலும் இருக்குது. சாந்தனி சேகோசி அது களியாட்டம் இல்லை. இந்த மண்ணுங்களின் சொந்த மண்ணோட பாடினா மட்டும்னா அது களியாட்டம் இல்லை. மக்கள் கூடினம் நிகழ்வுகள் நடக்குது. அதை கொண்டாட்டம் களியாட்டங்கள் என்ற என்னடா ஓசாவே சொல்லுவார். நீ கோயிலுக்கு போயிருக்க சந்தோஷத்துக்கு போட்டு மக்கள் இப்போ பார்த்தாலும் யுத்தங்கள் அதுகளில் இருக்கேக்க அங்கே இயக்கங்கள்ட காலங்களில் நிறைய விழாக்கள் நடந்தது, திருவிழாக்கள் நடந்தது. எங்கள்கிட்ட பெரிய பெரிய கடைகள் எல்லாம் நிறைய நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு விற்கப்பட்டது. அப்போ யுத்தம் நடக்குது சாவு நடக்குன்னா அங்கே என்ன கொத்தரோடி கூட அனுப்புவாங்களா? இல்லையே. வடிசாலையில் காய்ச்சி விற்காம விட்டது இல்லையே. இந்த சிந்தனை வியூன்றது கொஞ்சம் பெருக்கணும். மக்களுக்கு ஒரு சின்ன வட்டத்துக்கு இருக்கணும். அடையாளம் சரிதான். நிறைய பேர் ஒரு ஆளை காண்டி போகிற நிறைய தொப்பி எடுத்து படையாங்க சில பேர். ஸோ வச்சு வாட்டுறானாக என்ன அப்படி இல்லை. நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்கணும். போராட்டம் நடந்தது, கைதடிலைக்கு சண்டைக்கு பேர் இல்லை, அங்கே பேர் இல்லை, சொத்துக்கு அடிபடுறாங்களாண்டு. சோத்துக்கு காசை கொடுத்து நாட்டி அடிபடுத்தாங்கடா வேணும். காடுகள்லேயே ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொன்னால் அநீதி நடந்தால் மற்ற விலங்கு எடுத்து போராடும் கொண்டு மாத்தியார் இருக்கா சொல்லியிருக்கேன். மாத்தியார் சொல்லாலும் அது எங்கே படித்தாரோ அது உண்மை. கடைசியாக நான் படித்து அவர் சொன்னதில் இருந்தபடியாக சொல்கிறேன். அவர் முதல் பேர் படிச்சிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா மோதகம் கொழுக்கட்டைன்னு சொன்னது கார்த்திகேசன் பிரின்சிபல் ஜெப்டாண்ட் பிரின்சிபல் படத்தில் பேர் இருந்தவர். அதை தேசிய தலைவர் படித்து போட்டு மோதகம் கொழுக்கட்டைன்றவர். இப்போ நான் என்பிபியை சூசியம் பண்ணுறேன். மோதகம் கொழுக்கட்டை யூஎன்பிஎஸ் எல்லாம் போய் மோதகம் கொழுக்கட்டா என்பிபி சூசியம் கொஞ்சம் கடுமையான வித்தியாசம். அது கொஞ்சம் வித்தியாசம். மோதகத்தும் கொழுக்கட்டையும் இது கடுமையான வித்தியாசம். அவளோட வேண்டுதான். பட் இதை கொஞ்சம் செய்யணும். சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். கந்தையாக இருந்தப்போ கர்மா அடிச்சுது. 2 வருஷம் கூட இல்லை, 2-3 வருஷம் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துன்னு மைக்கை வச்சு ஒரு தடவை வச்சு செஞ்சேன். இப்போ அவருக்கு வேறுங்க ஊடகம் முழுக்க நாறுது. அப்படித்தான் நாறும். ஒரு தவறு செஞ்சால் அதுக்குரிய கர்மா சுத்திக்கணும் வந்து அடிக்கும். சரிதானே. அப்போ நாங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால்
நாங்களுக்கு யாருக்கண்டு இல்லை இது எந்த விதமான பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அவர் எங்கே என்னதை செய்யாருன்றதை பார்க்கணும். இப்போ அந்த பாஸ்கரன் வந்து ஒரு காலத்தில் தன் நண்பனுக்கு தவறளிச்சிருக்கார், பெரிய தன்னோட ஊடக பவர் கண்டு ஒரு மீடியாவில் போட்டவர் தண்டி 2 பேருங்க 300 மீடியாவுக்கு மேலே போட்டு கொண்டு இருக்கவராச்சு கழுவு ஊத்தண்டு ஊற்றுது இதொண்டு காண வேறு நீ சிஎம் வேற மேலாவது கண்டெஸ்ட் பண்ணவே விடாது சனம் ரோட்டில் வச்சு கல்லால் அறியும் சரிதானே கட்டு காசுன்னா போவேன் அதுதான் அந்த கர்மான்றது. அப்போ இங்கே நிற்கிற சனங்கள் வந்து இவை சொல்லினம் 2000 ரூபாய் திருப்பி தரோம் 3000 ரூபாய் திருப்பி தரோம் அந்த வலி திரும்பி வருமோ வராது. அப்போ என்ன செய்யணும், சில லோயர்ஸ் மேலே சொன்ன மாதிரி அவர் அந்த மீடியாவை சொன்ன மாதிரி வழக்கு வைக்க நான் வாரணுன்றேன். ஒவ்வொரு தடவை என்ன சொல்லணும்னா காசை திருப்பி கொடுக்க போகணும், அதோட இத்தனை லட்சம் ஃபைன்னு சொல்லி ஒவ்வொருவரும் 10-10 லட்சம் ஃபைன் அடிக்கணும் இவருக்கு போனாக்கள் அவ்வளோ பேர். சரி அதை அடித்து போட்டு நீ வீட்டு ஒன்றா கொண்டு போய் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுது. எனக்கும் நானும் காலமாக நல்லா தெரிஞ்சு வரைஞ்சவர்கள் அப்படின்றக்க டைரெக்டாக சில விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கேன். சில நல்ல நண்பகத்தமுகமான நியாயமான நேர்மையான தர்மமான ஆட்கள்கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்து இருக்குது. எவ்வளோ பேர் துன்பப்படினேன் தெரிதானே. இப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவலாம். இப்போ நாங்களெல்லாம் அளவட்டியில் நிறைய பார்த்துருக்கிறோம். ஒரு அண்ணாவுக்கு இடுப்புக்கு கீழே இயங்காது உண்மையாக போராடின ஒரு ஆள் தவிப்பு. இதே மாதிரி நிறைய அமைப்புகள்லேருந்து போராடினா நிறைய பேர் இருக்கிறேன். எங்கட கன்சர்ன் அது போராடினது மட்டுமன்று இல்லாமல் வாழ்வாதாரம் தேவைப்படுவதற்கு உதவுது. வாழ்வாதாரம் தேவைப்படுறவருக்கு உதவுதுன்னு சொன்னால் சுனாமியால் பாதிக்கப்பட்டதுக்கு வரும், செம்ம கஷ்டப்பட்டதையும் வரும். சில இடங்களில் புருஷன் மேலே குடிச்சிட்டு அடிக்கிறது வரும், சில இடங்களில் பஞ்சாதி மேலே குடிச்சிட்டு அடிக்கிறதுல பஞ்சாயம் அடித்து புருஷன் வேலைக்கு போகாதது வரும், புருஷனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததில் பஞ்சாதி வேலைக்கு போகிறதா இருக்கும், பஞ்சாதி செத்து போயிருக்கும், புருஷன் தனியாக குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இருக்கும், வருமானம் காணாமல் இருக்கும். இப்படி பல கேட்டகரிஸ் இருக்குது கருதானே. மற்ற சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க இப்படி நிறைய பேர் இயற்கையாகவே என்ன தொழில் செய்கிறன்னு தெரியாத குடும்பங்கள் இருக்குது, கூலி வேலைக்கு போகிற குடும்பங்கள், இதெல்லாம் விட கன்சர்ன். இதை மாற்றணும். அதில் ஒன்று தான் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டது. போராட்டத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு 5 இயக்கங்களும் அதுக்கு வரும், மக்களும் வரும், இராணுவத்தால் பாதிக்கப்பட்டது, வேக்கில் அடிப்பட்டதும் வரும், மலையாள சுட்டுவட்டம் வரும். அதுக்குள்ள ஒரு பிரிவு தான் தாவிப்பில் வந்து காயப்பட்டவர்னாலும் சரி, இராணுவத்தில் மூதிரண்டாலும் சரி, அப்படியே விளையாங்க. இன்னும் டீப்பாக பாய்க்க நான் ஒரு நாள் கொழும்பில் போய் கொண்டிருக்கோம். ஒரு நேவி ஆர்மியில் இருந்தவர் ஓட்டோ புக் பண்ணி கொண்டிருக்கிறான், முதுகில் புல்லட் பட்டிருக்கு சண்டேல. அவன் தன்னை நாட்டுக்கான் நின்றுருக்கிறான், ஆனால் அவனுக்கு பென்ஷன் கொடுப்படில்லை. அப்போ அவனுக்கு காணிச்சுன்னா நீங்கள் எல்லாரும் ஆர்மி நேவி எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஃபைட் பண்ணுங்க பென்ஷனுக்கு. ஏன்னா அவன் நாட்டுக்காண்டி போராடினாங்க. இப்போ இலங்கை ஒரு தேசம், சத்யபிரமணோட கேட்க நடக்கிறது ஆர்மி மிலிட்ரி. இலங்கைக்கு நான் பிரிவினையை கொண்டு வர மாட்டேன். அவன் தன்னை டியூட்டியை செய்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் டியூட்டியை செய்கிறோன்னு பார்ப்பேன் நான். இது எங்கட தேசம். இங்கே இருக்கீங்க ராணுவம் வந்து கற்பழிக்க வருது, இடத்தை பிடிக்க வருதுண்டா, இங்கே ஒரு சத்யபிரமணம் அடுபடுது, அவனை இங்கே வரக்கூடாது, அடிபடுறாங்க. இவனுக்கு இந்த கடமையை செய்கிறான். மொத்தத்தில் 2 பேரும் தான் எங்களை கடமையை செய்கிறான். சரிதானே, வழியாக யோசிக்கும். அப்போ இன்றைக்கு அங்கே அவனுக்கு நேவிக்கு வந்து பென்ஷன் இல்லை, நாட்டுக்காண்டி சண்டை பிடிச்ச நேவிக்கு பென்ஷன் இல்லை, நாட்டுக்காண்டி சண்டை பிடிச்ச ஆமைக்கு பென்ஷன் இல்லை, வட்டி இருக்கிறான். இது அண்ணன் அரசாங்கம் பார்க்குதோ, புலிகளோட சண்டை பிடிச்ச நேவினா டிரெக்ட் நம்பர்ஸ் இருக்குது. நான் கொழும்புல நிற்கலாம் புக் பண்ணாலும் 5 மாதம் காஜெண்டு போவேன். நான் எனக்கு உடனே தெரியும், ஆமிலேருந்து நீங்கள் ஓக மாட்டோம், என்னென்னு தெரியும், நான் தெரியும், நான் காஜெண்டு வைக்க தெரியும், அவ்வளோதான். நேவி என்ன ஓக மாட்டோம், ஒரு கதை கேட்க தெரியும், அதில் ஒரு மீட்டர் மேலே ஒன்று இருக்கு, வேறு நேரம் சொல்லும் உண்டு. அப்போ என்ன தெரியும்னு வைப்பாங்க உடனே. இதெல்லாம் உங்களோட ஹேர் ஸ்டைல் நீங்கள் நடக்கிறது இதை மாதிரி தான். நாங்கள் ஒரு காணம் மயிரனும் இந்த வில்லுத்தாடை பிடிச்சினாங்க. வில்லுத்தாடை வேறு 2 தடவை விசாரிச்சு விழுடினோம். நாங்கள் 2-3 தடவை சொல்ல அவங்க கேட்கல. இன்றைக்கு அதை கேட்டிருந்தா கூடி சூரியகதர் முழுக்க வில்லுத்தாடை தான் முழுக்க அவனை பிளான் போட்டு கொடுத்தா. அவன் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், அவனை பார்க்கவே தெரியுது ஆள். இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்காலும் பரவாயில்ல, போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படி செய்ய முடியல. இதெல்லாம் பிரச்சனை. அந்த ஹைட்டையும் உயரையும் பார்த்துட்டு அவன் நடப்ப நானும் கண்டுட்டேன். இதை மயரனோடத்தை கண்டுக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து இறக்கிக்கல சொன்ன இதுதான். இப்போ கிட்டத்தட்ட கூட நாங்கள் ஆச்சுனாங்க. சரியோ ரைட், இப்போ விஷயத்துக்குள்ள போவோம். ஸோ போராட்டம் பண்ணாலும் சரி, எதில் பாதிப்புண்டாலும் பாதிப்பு தான். அது சிங்களம் இருந்தாலும் சரி, தமிழ் இருந்தாலும் முஸ்லீம் இருந்தாலும் மனித நேயம் வந்து பார்க்கல எங்கட கன்சர்னில் எல்லாரும் கவனிக்க வேணும். இன்க்ளூடிங் போராட பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நேவி, ஆர்மி, போலீஸ் கூட அவர்களுக்கு பாதிப்பை வந்து அரசாங்கம் கொடுக்கத்தான் பண்ணுறது தெளிவாக இருக்குது. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஒருவன் சொல்கிறான் பிறவாக மாற்றியா நல்லா இருக்கணும் சிங்களம். என்னென்னு கேட்டால் 4 தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சுதான், இன்னும் 1 முடிக்கணும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், சண்டை நடக்கணும், பிரபாரம் இருக்கணும், தாங்களும் சண்டை பிடிக்கணும், தனக்கு சம்பளம் பெறணும் தான் அவன் செஞ்சாங்க. இதே வேறு எங்கடையாக 2 லட்சம் எல்லாம் பாசம் வாங்கி கொண்டு வெளிநாடுகளில் போயிருந்தோன்னா அங்கே இருந்து அந்த மண்டங்களும் சொந்த மண்டம் கொண்டு யூரோப்பில் அனுப்புறது என்னன்னா சண்டை முடியக்கூடாது. ஏன் நாடு பிடிக்கணும் இல்லை, சண்டை முடிஞ்சுன்னு சொன்னால்
அங்கே இருக்கிறவனை பிடிச்சி இங்கே விட்டுருவாங்க. அப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். தங்கட பிள்ளைலாம் ஏசி ரூம்ல வந்து ஊசியாக தின்னணும். இங்கே ஊரை வந்த பிள்ளை கஷ்டப்பட்டு சாகும். இன்றைக்கு அதே கன்செப்ட்லாம் சில புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கணும். அவரால் இங்கே வந்து ஒரு ஆணியை பிடுங்க முடியுது. ஆனால் ஒரு சிலர் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கணும். அது தெரிய வருது, எனக்கு அது முதலும் தெரிய வருது. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நாங்கள் முழுமையான உதவிகள் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி அந்த பிளான் வச்சுருக்கிறோம். அதில் இதை சேர்ப்போம். அப்படி எங்களுக்கு தகவல் வரைக்கும் அதில் நியாயத்தன்மை எங்களுக்கு இருக்கல, நாங்கள் அதை சேர்த்துக்கொள்வோம். சரிதான், எங்களோட கன்சர்ன் தான் இலங்கை முழுக்க. மற்றது எங்களோட ஒன்னஸ்ன்றது வேர்ல்ட மாத்திரம், அது ஸ்பிரிச்சுவல் வேலை. பட் அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஒர்க், இது வந்து மெட்டீரியல் ஒர்க். அதாவது மெட்டீரியல் சஃபரிங்கை சால்வ் பண்ணுறது. மனிதனுக்கு 3 சஃபரிங் இருக்குது. மெட்டீரியல் சஃபரிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள், சைக்காலஜிக்கல் சஃபரிங், இது நடக்கும் பயம், நான் போனேன் ஆயிரம், சைக்காலஜிக்கல் சஃபரிங். ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் கண்டா இதை தாண்டினது நான் யார், ரமண மகிழ்ச்சி கேட்ட மாதிரி கடவுள் இருக்காரான்றது. ஸோ இது 3லையும் ஒர்க் பண்ணுறதா ஒன்னஸ், வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறது, முக்தி நோக்கி கொண்டு போகிறது. அதுக்கெல்லாம் மெட்டீரியல் சஃபரிங்ன்றதான் மனிதன் அன்றாட தேவைகள் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல் சஃபரிங்கை நாங்கள் சார்ட் அவுட் பண்ண தான் போகணும். எங்களோட கெப்பாசிட்டி ஸ்ரீலங்கா சிந்திக்கலாம். இப்போதைக்கு எங்களோட வடமானத்தை சிந்திப்போம். அப்படி ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் இதை சிந்திச்சா நாடு முழுக்க இதை செய்யலாம். சரிதானே? ஸோ இப்போ அங்கே என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல ரீச்சா பாஸ்கரனுக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் கேஸ் ஃபைல் பண்ணணும். சுமந்திரன் ஐயா பிடிச்சா வச்சு தருவார். அல்ல சுமந்திரன் ஐயா கூடி வந்து இந்த வழக்கை வைக்கலாம்னு கேட்டால் சுமந்திரன் ஐயா வந்து ரீச்சா பாஸ்கரன் தான் அப்பப்போ கோழியை போட்டு இங்கே வரக்கூடிய ஒரு தகுதி இருந்து வராமல் பண்ணினார். அவர்கிட்ட இதை வேண்டாம் இப்போ சொல்கிறேன், இப்போ தேவையாது. அப்பப்போ சில அம்புகள் விடையாக ஒரு மாதிரி தான் விடுவோம். அப்போ சுமந்திரன் ஐயா வச்சுக்கொண்டு இந்த கேஸை வைக்கலாம். சுமந்திரன் ஐயா கூடிய ஒரு பொதுநல வழக்கை வைக்கலாம் ரீச்சா பாஸ்கரன் எதிராக. இவ்வளோ பேர் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நட்டகடு கொடுக்க சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாம், படியாக கேட்கலாம், பப்ளிக் கன்சர்ன்னு சொல்லி. இவர் சொல்லுவான் போல 2000 ரூபா கொடுத்துட்டு போய் காட்டுறான். அந்த வெளி போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அண்ணா தம்பிக்கு கல்யாணம். இப்போ இவர் மேரி என்ன பொண்ணு மாதிரி செஞ்ச மாதிரி எங்களோட கல்யாணம். அண்ணன்காரனுக்கு இன்னொருத்தன் நண்பன் ஆல்ரெடி யூகேல இருந்து, நீ அங்கே வெளியில் வா, மேக்ஸ்காரன் நீ வெளியில் வா, உன்னோட மேக்ஸுக்கு அங்கே நல்ல டிமாண்ட் இருக்குது, வேறு மாஸ்டர் முடிச்சுட்டார். அப்போ அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது 8 மாதம். அதை படித்து முடித்த உடனே, நல்ல நண்பன் அவர், படித்து முடித்த உடனே அவர் ஒரு பழைய போராளி. அப்போ இங்கே போராளி இருந்தோடனே அவர் அங்கே இருக்க அந்த நண்பனுக்கு காசு அனுப்ப ஒழிக்கிறோம். வேணாம்ட்டார். இயக்கத்திட்ட காசு, மக்கள்கிட்ட காசு, மாடிக்கு மேனேஜ் 10,000 கொடுத்தா அதுவும் அதில் வந்துருக்கு. அந்த திட்டம் எனக்கு வேணாண்டி ஒரு மாட்டேன்னுட்டேன் நம்மளோட ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு. அப்போ அவர் அப்புறம் திருப்பி வெளிநாட்டில் போயிருந்தோண்டு திருப்பி அடித்தார். கொஞ்சம் காசு போட போகிறோம், நீ அங்கே வெளிநாட்டுக்கு வா, இது நான் உழைச்சது மச்சான், டேபிள் இல்லாங்க. ஓகே. அப்போ இவர் பிஆருக்கு ரெடி பண்ணுறாரு. அந்த நண்பனுக்கு அவர் இவர் மெட்ஸில் கடிக்காரன் பிஆருக்கு ரெடி பண்ணுறார். வழியாக கட்டுக்கணும் பதிய பிஆருக்கு ரெடி பண்ணினா அவர் ஒரு கொஞ்சம் காசை அனுப்பிட்டார், அதை பேலன்ஸில் காட்டணும். அடுத்ததை அனுப்ப வலிக்கிறார். இவரை பிஆருக்கு போட்டு ஆளை யூகேக்கு மேக்ஸுக்கு அங்கே எடுத்து 8 மாதம் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு நான் பே பண்ணுறேன் மச்சான். வெறும் உனக்கு 3000 பவுண்ட்ஸ் அங்கே. நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் மந்த்லி அனுவல் சேலரி எவ்வளோ உண்டு. இப்போ ஏதோ 62,000 78,000 இப்போ கொஞ்ச நாளைக்கு பார்க்க வந்தது பவுண்ட்ஸ் உண்டு. மலத்தியாளது மந்த்லிக்கு எவ்வளோ சேலரி உண்டு பாருங்கள். ஸ்ரீலங்கா காசு சரிதானே? மேக்ஸுக்கு அவ்வளோ டிமாண்ட். அப்போ 8 மாதம் அந்த கோர்ஸ் அது தாரன். நீ அது 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நான் பிளான் பண்ணி வேறு இருக்கிறேன். சூப்பர் 2 வாழ்க்கை மாறுதுண்டு. தம்பியாருக்கு இப்படி பொண்ணு பார்த்த மாதிரி ஒரு கல்யாணம், அதே மாதிரி ஒரு கல்யாணம்னு வைங்களேன். அப்போ தம்பியார் வந்து இந்தியாவில் நிற்கிறேன். இந்த அண்ணனுக்கு காசு வருது, தம்பியார்கிட்டையோ காசு குறைவு. அப்போ தம்பியார் அழுகிறார், ஐயோ அண்ணன்ட்ட காசு இல்லையேன்னு. அப்போ அண்ணன் வந்து தனக்கு வர வேண்டிய அன்னைக்கு அவர் அந்த யூகேல இருக்கிற அடுத்த கட்ட அனுப்பணும் தானே, வேற அவருக்கு அடிக்கிறார். இப்படி தம்பி கல்யாணம், ஒரு காசை போடும். டேய் அடா பிசரா, அவன் காசு இல்லாமல் கல்யாணம் கட்ட பழிக்கிட்டோ அவன்கிட்ட பிரச்சனைங்கடா. சரியோ, நல்ல ஒரு நண்பன். நீ வந்து உனக்கு தர்ற காசை நீ பாவி, அவருக்கு அப்படியே கல்யாணம் நடக்கும். இந்த காசு இல்லைன்னா வலிக்க, இந்த காசு நம்ம கல்யாணத்தை வலிக்கிட்டவன். அப்புறம் நாளைக்கு அவனோட நேரத்தை வந்தால் உன்னை கவனிக்க மாட்டான். அவன் சொன்னா என்னன்னு கேட்டால், கவனிக்கல வேற பிரச்சனை, கடமையாக செய்ய மாட்டேன். 3-4 நேரம் ஆகி பண்ணியிருக்கிறான். சரி ஓகே, இனி நான் இதை திரட மாட்டேன், இந்த காசை நான் அனுப்பிவிடுவேன். யாருக்கு? அந்த சம்மந்தப்பட்ட தம்பியாருக்கு. கல்யாணம் சிறப்பாக நடந்து அண்ணன் போய் வாழ்த்திட்டே வந்துட்டார். வழியாக கேட்டுக்கொள்வோம். இப்போ இந்த அண்ணன் போய் இந்தியாவில் மாட்டு போட்டுட்டார். இவர்களோ நிறைய காசு வச்சிருக்கிறேன் சரிதானே? அதே மாதிரி குறிப்பாக இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் கண்டவருக்கு இந்த நண்பன் வந்து வழக்கு வச்சாரல்லோ, காசு வந்தது இல்லோ அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவருக்கு தம்பி மேரியோ அண்ணன் மேரியோ ஒரு ஆள் மாட்டுப்பட்டு நிற்கிறார். 25 லட்சம் 30 லட்சம் காய்ச்சி கண்டெய்னரில் சரக்கு இறக்குறார். என்ன உடுப்புகள் இந்தியா ஸ்ரீலங்கா ஆண்டு கடைசியாக வீடு வீடாக கொடுத்தா மிச்சம். என்ன அனுபவம் இல்லாமல் வலிக்கிட்டது. முதல்ல ஒரு தொழிலை செய்ய வலிக்கிட்டே, எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அனுபவத்தோடு வலிக்கிறோம்.
இப்போ நான் எல்லாம் வெத்தில் நட்டுருக்கேன்னு சொன்னாங்க, இன்றைக்கு விற்று கொண்டே இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அதில் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து எனக்கு புதுசு. நாங்கள் வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸை பாவிச்சு அந்த வெத்திலைகள் எடுத்து விற்கிறோம். இன்னும் கூட நட்டுருந்தா விற்றுருக்கலாம். இப்போ நான்லாம் கூட செய்ய வலிக்கிறேன். அப்பா வந்து என்ன செஞ்சார், குழந்தை பிள்ளை மாதிரி நான் அதுக்கு மரவழி நடப்போம்னுட்டேன். சரி, 800 வயதானாங்களா குழப்பக்கூடாது. இப்போ அதை முழுக்க வயத்தில் நட்டுருந்தா என்ன நடந்துருக்கோண்டா காலை ஆட்டி கொண்டு சாப்பிட்ருக்கோம். நீ செய்யலாம் சொல்கிறேன். வெத்திலையே நாங்கள் பிளான் பண்ணி அது தெரிஞ்ச நட்டோம். சில பேர் என்ன செஞ்சினோன்னு சொன்னால் கத்தாழை வைக்கணும்னு சொல்லி வைக்க வழி கிடைக்கே சொல்லுவாங்க, இப்படி ஆக்கள் இப்படி இப்படி வேண்டிய ஆலோசனை. சரி, எனக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சா கடைசியாக 4 கத்தாழை தான் இப்போ நிற்கணும் நாட்டில். இதில் ஏன் சொல்கிறோன்னா நீ காசு அவர் மாதிரி ஆக்கள். அப்போ ஒரு சிலருக்கு விளங்கினா போதும், என்ன சரியில்லை டீப்பாக சொல்கிறது. ஸோ கொஞ்சம் பேர் பிடிச்சிருவீங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார், அண்ணன் வந்து மாட்டுப்படி நிற்கிறார் இந்தியாவில். இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் கண்டவர் வந்து இவருக்கு ஒரு பாஸ்கரன் கொலை வச்சு காசு எடுத்துன்னு அந்த காசு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளலாம். அப்படி அவ்வளோது. இவர் அங்கே அப்பப்போ அம்மா உணவகத்தில் சாப்பிடணும்னு தெரியுறார். இவையாலும் இங்கே பெரிய மாட விவகாரம், கோழி விவகாரம். இத்தனைக்கும் என்ன, இவர் தண்ட காசு பிஆர் கொடுத்து யூகேக்கு போக வேண்டிய காசை கொடுத்து தான் இவரை கல்யாணம் கட்டி வச்சது. யோசிச்சு பாருங்க தர்மத்தை. அண்ணன் செஞ்சதை தம்பி என்ன செய்யறான். இதான் அண்ணன் என்ன தம்பி என்னன்றது சரிதானே. அப்போ திருப்பி இது அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறார், நான் என்ன பிள்ளை செஞ்சு நான் சொல்லும் கொண்டே இல்லை ஒன்றும் இல்லை சொல்லும் கொண்டேக்க தம்மையை சொல்ல தரேன் இப்படி என்ற சீச்சி அது என்ன நான் தானே திருப்பி தந்துட்டேன், என்ன இந்தியாவில் கேட்க 1.5 லட்சம் அனுப்பினது. இவர் கொடுத்தது 50,000 1 லட்சம் 2 லட்சம் ஞாபகம் இருக்காது. சரி 2 லட்சம் கொண்டு வைப்போம். இவர் 2.5 லட்சம் கொடுத்தாலும் சரியோ, அதே ரெண்டு சரியும். அவர் போயிருந்தா பிஆர் சட்டத்தின்படி பார்த்தா வழக்க வச்சா என்ன நடக்கும், சும்மா சொல்றாரு வைக்க போறோம். அந்த அண்ணன் கடமை செஞ்சது. ஆனால் லோ கதைக்கிறவைக்கு அந்த அண்ணன் அங்கே போய் ஒரு மாதம் எத்தனை 1000 பவுண்ட்ஸ் 48,000 50,000 வருஷத்துக்கு கண்டா வடிவான தெரியல ஞாபகம் வரும் அது காசு. நான் பிள்ளை அக்கௌண்ட்டை சொல்லக்கூடாது, ஞாபகம் காசு ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு 10,000 12,000 பவுண்ட்ஸ்னாலும் வரும் நினைக்கிறேன் மந்த் தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ என்றால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கணக்கு போடணும். ஏன்னா இவரை நான் சொல்லி பண்ணணும் அவன்கிட்ட லொஜிக்கிச்சு சொல்கிறேன். இவர் நான் தந்துச்சேன்னு சொன்னேன். இதை மற்ற தம்பிக்கு சொன்னேன் எப்படி என்று கேட்க அவரே சொன்ன காசு ஒன்று. ஏன்டா ஒரே குட்டையில் ஊற மட்டும் இல்லாமல் 2 புலாவில் கல் குடிச்சா அப்படி தான் யோசனை வரும். இது ஒரு அண்ணனின் புலாம்பல் பயிற்சிக்க வருது. மற்ற தம்பி சொல்லுது ஏன் அவன் தரணும், வேற எதிர்பார்க்க இல்லை, வேற எதிர்பார்த்தேடாப்பா தனக்கே கல்யாணம் கட்டாமல் தம்பியாரே கல்யாணம் நடக்குது கட்டி வைக்கிறார். அவன் வீட்டை கேட்கினான். இவருக்கு இப்படி அடிக்கடி கோவப்படுறார், இது தெரியாமல் நீங்கள் எப்படி கட்டி வச்சீங்கன்னா தமையனை கேட்கிறான். தமையன் கேட்டான். தமையன் வந்து ஏதோ ஒரு பெருந்தன்மையாக கட்டிங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போகிறான். நீங்கள் என்ன நினைச்சீங்கள், தமையன் இருக்கிறான் இல்லாம பிரச்சனை இல்லை, தம்பி யாருக்கு என்ற பொட்டையை கட்டி கொடுத்து கல்யாணம் கட்டிய பண்ணி நீங்கள் நினைச்சீங்க. அது போல இல்லை. நீங்கள் ஒரு எழுத்து எழுதி வச்சு கொண்டு அவர் 2 பேருக்கும் அண்ணன் கட்டினா அப்புறம் கட்டான்றா தர்மம். அண்ணன் அதை எதிர்பார்க்கல, உங்களோட தர்மம். நீங்கள் எந்த பிள்ளை தப்பினா போதும் நான் கட்டி வைக்க கட்டி வச்சு போட்டு இப்போ தங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு. அந்த அண்ணனை பிடிச்சி கேட்கிறேன். அந்த பஞ்சாயத்து இந்த தம்பியார் விட்ட தேக்காரர் நீங்களே எப்படி கோவக்காரரை கட்டி வச்சுங்க சொல்லியிருக்கலாம் தானே, எப்படி தர்மம். கீதி ஓதரவனுக்கே கீதியா நான் சொல்கிற வடிவா விளங்குவோம் உங்களுக்கு. அதாவது தமையன் இருக்கிறான் கட்டல்ல, அது அவர் 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 பேசினா இருக்கு, அவரும் சந்தோஷமாக போய் தான் வாழ்த்தி விடுறார். இப்போ ராமர் வந்து பரதனை பட்டாபிஷம் செஞ்சு வைக்கலையா, அப்படி கலியோ ராமன் மாதிரி தம்பியார் கல்யாணம் சந்தோஷமாக தான் இருக்கிறார். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னால தெரியும் அவரை விட சந்தோஷமாக இருக்கிறார். அவருக்கு அந்த சிந்தனையே இல்லை, இவ கட்டுறது நல்லதுன்றது இருக்கிறார். ஆனால் அவ என்ன தர்மத்தில் அவ என்ன செஞ்சுருக்கணும், பேசி வச்சு அவர் 2 பேருக்கு எழுத்து மேலே வச்சுட்டு அண்ணா கட்டினா பிறகு கட்டணும்னா தர்மம், என்ன பிரச்சனையோ ஏதோ கட்டி வைங்க அவருக்கு, நான் கட்டலாம்னா தர்மம். நீ உண்ட உள்ள தப்பினா போதும்னு சொல்லி கட்டி வச்சு போட்டு உனக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அந்த அண்ணனை பிடிச்சி கேள்விப்படுது. நீங்கள் இப்படி ஒரு கோவக்காரன் சொல்லியிருந்தாலும் நீதியோ நியாயமோ தர்மமோ எப்படி இருக்கு விளையாட்டு விட்டா கிருஷ்ணனுக்கே கீதை சொல்லக்கூடிய ஆக்களை ஆவாங்க. சரி, இந்த தம்பியார் தான் இந்த அண்ணனுக்கு வந்து ஓ கொடுக்குறாருன்னா எல்லாம் தந்துட்டேன் தானே, எப்படி நியாயம் இருக்குது, எப்படி கொடுக்க முடியும். பிஆரில் போயிருந்தா அவரை தலையெழுத்தே மாறி இருக்கும் ஐயா. ஒரு மாதத்துக்கு 15,000 பவுண்ட்ஸ் அப்பவே இப்படியே கல்வி கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை ஆமாம் 2008 2009 நினைக்கும் 2007 2008 இருந்த வரைக்கும் அவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ, இப்போ தலைவலானாலும் கொடுக்க முடியாது. அப்போ ஆகிய பண்ண முடியுமோ, நான் பெரிய கடித்தனம் 2 லட்சம் இந்தியாவுக்கு தந்து நாடு. இது ஏன் சொல்லணும்டா, இதே மாதிரி தான் ஐபிசி பாஸ்கரன் வந்து ரீச்சால வந்து சாப்பிட்ட காசை நான் திருப்பி தாங்கணும். 2 ஒப்படையிலாது சம்பட் நான் திருப்பி தாரேன்னு திருப்பி கொடுத்தா சரி.
என்னென்னு சரியா திருப்பி கொடுத்தா சரியா நீ நட்டகடு முழுக்கும் சரிதானே. ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். ஒன்ஸ் அகெயின் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். மக்கள் பலர் சொல்லுமா போல மக்கள் வீடுகள்லேருந்து சமைக்கலாம் தான், இவர்கிட்ட தான் போய் தொங்கி கொண்டிக்கொண்டு இல்லை. சில பேர் சொல்லுமா போல பீஸாக்க முருங்கம் இல்லை, பாவம் இல்லை, பைத்தம் இல்லை போடலாம் தான். நாங்கள் சொல்லுமா போல சில சில சாமான்கள் நான் முன்னே சொல்லியிருக்கேன். நியூ பீஸான்னு சொல்லி நாங்கள் அங்கே சத்தியலோகத்தில் எங்களோட வண்ண சாக்கள் செய்கிறோம். என்னது இதை சில சில புறக்கன்மா சாமான்கள் போடுற மாதிரி புதுசாக அதிலே போடலாம் தான், போட்டு செய்யலாம் தான், பொம்பளையிலேருந்து செய்யலாம் தான். அதுக்கும் பிள்ளைங்கண்டு இல்லை. அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய போராட்டங்களுக்கெல்லாம் போராடின மக்கள் சொத்துக்காண்டி சண்டை எங்களும் கவலையாக தான் இருக்குது, இல்லையண்டு இல்லை. அதே நேரம் பனைகளை வட்டி போட்டு தான் செஞ்சதும் பிள்ளை தான், இல்லையண்டு இல்லை. 4வது பேர் முன்னுக்கு சொன்ன மாதிரியும் கதைச்சிருக்கிறார் சந்தையா சந்தப்பூ என்னென்று அறிவிக்கிறார். ஆக்கள் கூட்டிகிட்டு இருந்தார். எப்போ அறிவிச்சான்னு தெரியல, முன்னுக்கு அறிவிச்சானா கடித்தனம், ஆனால் அப்புறம் தான் அறிவிக்கிறார். எல்லா வேலையிலையும் பார்க்கணும். மக்களும் அங்கே போய் சாப்பாடு நின்று இருக்குது. அப்போ வீட்டை இருந்து சமைக்கலாம் தான், அங்கே போத்தவில்லை. அதே நேரம் மக்கள் எப்போ பார்த்தாலும் இந்த நேரம் வீட்டிலேருந்து திண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்பப்போ களியாட்டங்கள் இப்படியானதுகளும் போகத்தான் வேணும். அப்படியே ருக்கி பிடிச்ச மைண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே நாங்கள் உறங்காத கண்மணிகள் பார்த்து கொண்டு இருக்கலாம், குட்டு 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 கொண்டு. அந்த காலத்தில் தென்னிந்திய சிறப்படங்களை தடை செஞ்சாங்க. சூப்பர் வேலை பிள்ளையான்னு சல்யூட். உறங்காத கண்மணிகள் எடுத்தாங்க, அதுவும் சல்யூட். நான் 4 நேரம் பார்த்தேன். மௌலி எல்லாம் இங்கே வந்துருக்கேன் நினைக்கிறேன். கம்பியான ஞாபகப்படுத்தினேன். மௌலி யார் ஹீரோனில் வடிவம் நாம்பல கமலை மாதிரி இருப்பேன். மாஸ்டர் கூட கணக்கில் 4000 பேருக்கு கால் கட்டணும்னு சொல்லி மஞ்சள் ஆகிட்டு போடுவாங்க. அப்போ நானும் தம்பின்னு சொல்கிறேன். இப்போ அம்மா காலையில் நோவுண்ட அங்கே அவனுங்களுக்கு முழங்காலோட போயிருக்கோம். அந்த கர்மா உதவியான்னு சும்மா சொல்கிறோம், சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்போ உள்ளேந்து கொண்டு போனாங்க தெரியாது. மௌலி நினைக்கிறேன். உறங்காத கண்மணிகள் எடுத்த பிள்ளைகள் இல்லை, காதல் படங்கள், சமூக படங்கள், இப்போ தென்னங்கீரில் தங்கள் வந்து மோதும், நம் தேசமங்கம் கொண்டு வந்து இப்படியான பாட்டுகளை மாதிரி சில சில சமுதாய படங்களை எடுத்திருக்கோம். எந்த பார்த்தாலும் டுக்கு உறங்காத கண்மணிகள், எப்போ நேரம் மஞ்சள் சோப்ராஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ களியாட்டங்களை இருக்கத்தான் மோச சொல்லுவான் போல. சந்தோஷமாக இருக்கிறது கோயிலுக்கு போகணும். யுத்தம் நடக்கே களியாட்டம் இல்லையன்னு நடக்கல. இங்கே நடந்தா சாந்தன சேர்க்கொண்டு களியாட்டம் இல்லை. சரியோ கோயிலில் திருவிழா நடக்கலையே, பாண்டியன் வீட்டில் வந்து பெரிய இதுகள் நடக்கலையே. இவள் கல்யாணம் கட்டில அந்த அண்டைய பார்க்குற பொட்டம்மான் வந்து ஐசிங் கொடுத்து வரான். கருணாமான கல்யாணம் வீட்டில் பெரிய புழுகம் என்னென்னு கேட்டாலாம், பிரேமதாசாவுக்கு கருப்புலியா செத்த நாளில் கல்யாணம், அண்டைக்கு செத்து போனான்னு சொல்லி அம்மான் ஐசிங் கொடுத்து வரான். ஒருத்தன் செத்துருக்கான் ஐயா வெடிச்சு போய், அதெல்லாம் கவலைப்படணும். ஐஸ்கிரீம் கொடுத்து கொண்டாட முடியுமா? கருணாமனை கல்யாணம் தளபதியாக விளக்கண் நடக்கண் விலை கைமா நின்று அந்த கல்யாணம், அது கல்யாணம்னு சொல்லி அதை சந்தோஷப்படும். அந்த சிந்தனை வியூவை நான் சொல்கிறேன். அவைய வேண்ட பிள்ளைகள் செத்து அன்றைக்கு ஐஸ்கிரீம் கொண்டு கொண்டாடிக்கணும். அன்றைக்கு மாலையை போட்டு ஐயரை கொடுத்து தோசம் தான் கொடுக்கணும். இவ்வளோங்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த பெரிய ஆக்கண்ட பிள்ளைகளும் கரும்பிலியாக இருந்தால் தெரியுது. அதனால் பாவங்கள் போய் செத்தது. அவங்கள சில வீரங்களை நாங்கள் சொல் பண்ணிட்டோம். தலைமையில் வந்து செத்ததை வச்சு ஐஸ்கிரீம் குடிக்குதுகள், அதை சிலதுகள் புலங்களில் போடுதுகள், அதை இப்போ கொண்டாடுதுகள். சிலது சென்சிட்டிவ். இதெல்லாம் ஆழமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிள்ளை வரணும், உங்களோட பிள்ளை இப்படி வெடிச்சு செத்தாண்டா தான் உங்களுக்கு விளங்கும். சரியோ எல்லாம் கூட பிள்ளை என்ன கேட்க அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவற்ற பிள்ளை தானே அவர் வெடிச்சுட்டேன் நான் கொண்டாடுவோம் கரும்புலிக்கு ஐஸ்கிரீம் குடிச்சேன்னு சொன்னால் எங்கே இருக்குது நிலப்பாடு? நான் பார்த்தோன்னே தான் நியூஸ். ஸோ வேறு என்ன, ரீச்சாவில் நடந்த சம்பவம் மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கது. இவர் இப்படியானவர்கள் சிஎம் இல்லை, ஒரு பிஓனுக்கு கூடி தகுதி இல்லையான்னு சொல்லிக்கொண்டு ரீச்சாக சீலை வச்சு விற்றாலும் கூட பிரச்சனை இல்லை. என்ன பேர் அவருக்கு எங்கட சுமத்திரன் ஐயாவை கொண்டு ஒரு வழக்கை வச்சு சீலை வச்சு விட்டீங்களாண்டால் மக்கள் இந்த காசுகள் அரசாங்கம் எடுத்து சமுதாய பணிகளை செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். கூறிக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் போராட்டங்கள்ட கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் லிஸ்ட்டுகளையும் எடுக்கிறது. இவைகளின் காசுகள் முழுக்க மக்கள்கிட்ட காசு தானே, இதில் எல்லாத்தையும் எடுத்து அந்த உண்மையாக போராட்டம் பாதிக்கப்பட்ட கொடுக்குறோம். அந்த இயக்கம்லாம் அந்த காலத்தில் பவுன்கள் கொடுத்தது ஆக்களுக்கு. எங்கள்ட விட்ட பக்கத்திலே விழுந்தது. அந்த தட்டி தான் கொடுத்தது. ஆனால் அவருக்கு விழுந்தது அஞ்சு போகும். ஆனால் உண்மையாக கஷ்டப்பட்டோன்னு பிள்ளைங்க அது லக்க வச்சேன். அப்போ அப்படி இந்த ஆக்களுக்கு வேற காசில் படித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு கேட்டுக்கொண்டு இதை போல் நான் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி இருக்குன்னு விடைபெறுவோம். நன்றி வணக்கம். மக்கள் சில சொல்லுவா போல் கைதறி இந்த போராட்டங்களுக்கு போகிறோம், சோத்துக்கு சென்று வைக்கிற கவலை தான். பட் அங்கே போய் பசியில் இருக்க அவனுக்கு நீ அங்கே நின்றா தான் உனக்கு தெரியும். பசியில் நீ கேட்க உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்படி இருக்கொண்டு எங்களுக்கும் தெரியும். நாங்களாம் ஜப்பானில் வடிகேக்கில் சுண்டல் வாரது, நாங்கள் சைவம் மச்சா என்ன இல்லை சாப்பாடுகள் வாரது அரசாங்கம் பிரேமதாசா கொடுத்தது. அப்போ தொடர்ந்து புழு வந்தது. அப்போ புழு வந்து ஒன்று கேட்கல. நான் முதல் போய் படிகளோட ஓட்டிக்கிட்டு அங்கே சமய ஆள்கிட்ட சொன்னேன், இப்படி புழு வருது பாருங்க. அவர் இல்லை தம்பி அது இங்கே எங்கட பொறுப்பாக இருக்க தவணி சார் அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னால் இல்லை தம்பி பிரின்சிபல்கிட்ட வந்து சொன்னேன். பிரின்சிபல்கிட்ட சொன்னால் பிறகும் புழு வந்தது. அப்புறம் தெரியுது அடுத்த ஆக்ஷன். ஸோ படிகளெல்லாம் கூட்டிக்கணும் வந்து மச்சான் புழு திருப்பி வந்துட்டான். நாங்கள் தூக்கிட்டு வாங்கடா அப்படி எல்லாத்தையும்.
எறிங்கடா சுண்டல் இருந்தது ஜெஃப்னாடில் எங்கள் சுண்டல் ஆஃபீஸுக்கு சுண்டல் எறிவிச்சால் தான் நான். அப்போ சோமசுந்தரம் சார் இருந்த இப்போ இருக்காது அதுடே என்னடா சுண்டல் எறிகிறாங்க நீ பார்த்து விட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓம் என்ன சார் உண்ட பட்ஜெட் கொள்ளிட்டே ஒருத்தர் எறியாங்கடா அது வேறு என்ன சார் முடிஞ்சு அப்படி தான் இருக்கும். அப்போ அநீதி நடக்க இல்லை சில விஷயங்களை அப்படி தட்டி கேட்கத்தான் போகணும். ஸோ வேறு என்ன பொறுமையாக பார்த்து கொண்டு உங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஸோ ரீச்சா பாஸ்கரன் செயல் மிகவும் கண்டித்துக்கிறது. வருமானத்துக்காண்டி பார்த்து மக்களை வந்து தெருவில் விட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லை மக்கள் களியாட்டங்களுக்கு போகிற தவறுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரம் மக்கள் வீடுகளில் சமைச்சு சாப்பிடலாம்ன்றதை நாங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. எப்பயோ போராட்டம் நடத்த வச்சோண்டு இப்போ முதல்ல வந்து ஐயோ போராட்டம் நடந்த இடம் நீ ரீச் ஆக போயான்னு சொல்லிடுறவ வந்து பார்த்தா வெளிநாடுகளில் ஒரு சாப்பாட்டு கடையிலுமே சாப்பிடக்கூடாது. வீட்டிலேருந்து நடுக்க சமைக்கணும். சரிதானே சில பேர் நடுக்க சமைக்கிறார்கள் சொல்லிடுமோ சரியா அப்படின்னாலும் எல்லா பெண்களும் இப்போ பார்த்தாலும் வீட்டில் சமைக்கணும் மட்டும் இல்லை. ஸோ வேறு என்ன பொதுவாக சொல்லியிருக்கு எல்லாருக்கும். மற்றது கைதடிக்கு வந்து போராடு இல்லைன்னா கைதடியில் போராட்டம் நடக்க அந்த பொம்பளை பிறந்ததும் தெரியாது, சாரி இங்கே வந்ததும் தெரியாது. இப்படி எல்லாம் தங்கட அதை நான் சொன்ன இந்த என்ன பின்னால் சைக்கிளில் சாமான் என்ன குளியை கட்டி கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் தங்கட சிந்தினா ஜோதிச்சோன் மாதிரி அதே மாதிரி இவன் சிந்திக்கிறது தான். ஆனால் அவன் குளியை கொண்டு போனது பொஞ்சாயி பிள்ளைத்தாச்சி பிள்ளை பெற்றிருக்கிறா நோவுக்கு குளிப்பாட்டு. ஆனால் இவன் நினச்ச 4 காரணம் இல்லை. அவன் தண்டை இந்த வியூவில் பார்ப்பான். மிரண்டவன் கண்டைக்கு 2 எல்லாம் பேண்ட மாதிரி இருக்கவன் எல்லாரும் வந்து நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போராட்டத்துக்கு வர சொல்லக்கூடாது. இது உதாரணத்துக்கு வடிவா சொல்லணும். டக்குன்னு வருது 184 பஸ் ஒன்று இருக்கும். கொழும்பில் இருக்காங்களோ தெரியும் ஜெயந்தன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரியோ அது வந்து அப்படியே பேட்டும் ராயசிங்கா ரோட்டு பக்கத்தில் நான் நிற்கிறது ராமேஸ்வரம் இன்ஜருக்கு இஞ்சால. அப்போ லோசனாக்கா இருந்தவா ராயசிங்க ரோட்டில் மேல் மாடியில். சரியோ இவன் இதில் நின்று கொண்டு போகிற வாராக்களை நிற்கிறதும் இல்லை, மேலே மாடியில் உடுப்பு கூப்பிட்றவங்க முடியல தண்டை பஸ் இல்லாமல் இருக்கணும்னு நிற்பான் அந்த ரேஞ்சில். அதனால லோசனாக்கா ஃப்ளாட்டே வச்சுட்டு போட்டால் கனடா ஆகும். இவங்க அந்த 154 பஸ் இந்த ஆக்கினதாக இருந்தாங்க. அவன் அங்கே 2 உடுப்பு போடைக்க அவன் கூப்பிட்றதா 154 ஏறுறீங்கன்னா கொட்டை 4 ஒன்றை விடும். நான் சொல்கிறோம் அதில் ஒன்றுக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஹெல்மிசி கோயில் ஏறுனா நான் சொல்கிறோம் நீ தான் எனக்கு காசு தரணும் பஸ்ஸுங்க அவ்வளோ கேவலம் பஸ். அப்படி சில பேர் தங்கட பிரச்சனை தான் அந்த இந்த போராட்டத்துக்கு வேறு இவர் 154 பஸ்ஸில் ஏற இல்லைங்க மாதிரி தான். ஸோ அவர் என்ன நான் சொன்னதோட சிந்திச்சு பாருங்க. நகைச்சுவல் இருக்கும். வாழ்க வளமுன்னா அப்புறம் சில பேர் சொல்கிறதில்ல நகைச்சுவல் நான் கேட்டால் தான் சொல்லுவோம் உண்டு. ஸோ நன்றி. ஸோ லவ் யூ ஆல்.